ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹார்ட் ரீகூல் சர்வீஸ் சென்டர். நம்ம சர்வீஸ் சென்டருக்கு ஒரு கஸ்டமர் கால் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி எங்கக்கிட்ட 3 கேமரா இருக்குது, அதை கழட்டி பேக் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எங்களுடைய ஆஃபீஸை ஷிஃப்ட் பண்ணுறோம், இங்கே உள்ள ஆஃபீஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு வேறு இடத்துல புதுசாக ஓப்பன் பண்ணுறோம். இந்த கேமராவை அங்கே எனக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்களும் ஓகேன்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம சர்வீஸ் டீம் போயிட்டு அந்த கேமரா எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணாங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு கேமராவாக ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அந்த கேமரா எப்படி ரிமூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கும் நான் இந்த வீடியோ மூலிமா காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு டிவிஆர் காமிச்சேன். அந்த டிவிஆர்லேருந்து சப்ளை எஸ்எம்பிஎஸ்க்கு போகும். எஸ்எம்பிஎஸ்லேருந்து அதுக்கப்புறம் கேமராவுக்கு சப்ளை போகும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கேமராவுக்கு கரண்ட்டு போகிறது எஸ்எம்பிஎஸ் மூலியமாக போகும். இந்த இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, இதுதான் எஸ்எம்பிஎஸ், அந்த ஒயிட் கலரில் இருக்கிறது. இதிலிருந்து தான் கேமராவுக்கு கரண்ட்டு போகும். சரிங்களா, கேமரா ஆன் பண்ணுறதுக்கு கரண்ட்டு தேவை. அந்த கரண்ட்டு இந்த எஸ்எம்பிஎஸ் மூலியமாக கேமராவுக்கு போயிட்டு அந்த கேமராவை ஆன் பண்ணிவிடும். நம்ம நார்மலாக லைட்டெல்லாம் போட்டோம்னா கரண்ட்டு சப்ளை கொடுக்குறோம். கரண்ட்டு சப்ளை கொடுத்தவொடனையும் நமக்கு எல்இடி லைட் எரிய ஆரம்பிக்குது பார்த்திங்களா. அதே மாதிரி கேமராவுக்கும் ஒரு சப்ளை வேணும். அந்த சப்ளை தான் எஸ்எம்பிஎஸ், அந்த ஒயிட் கலர்லேருந்து போகுது பார்த்திங்களா, அந்த எஸ்எம்பிஎஸ். ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே போகும் கேமராவுக்கு. ப்ளஸ் மைனஸ் சப்ளை கரண்ட்டு போகிறது ஒயிட் மூலியமாக எஸ்எம்பிஎஸ் மூலியமாக போகும். ப்ளஸ்ஸு டிவிஆர்லேருந்து 2 வயரு கேமராவுக்கு போகும். அந்த 2 வயரு என்ன வயரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வீடியோ வயரு, இன்னொரு வயர் ஆடியோ வயரு. இது ரெண்டுமே டிவிஆர்லேருந்து கேமராவுக்கு போகும். சரிங்களா, அப்போ ஒரு கேமராவுக்கு 4 வயரு இருக்கும். சரிங்களா, 4 வயர் போகும். அந்த 4 வயரோடைய கனெக்ஷன் தான் இப்போ நான் உங்கள்கிட்ட சொன்னேன். அந்த கேமராவில் நார்மலாக டிஃபால்ட்டாகவே எல்லா கேமராவுக்குமே இந்த 4 வயரு கன்ஃபார்மாக இருக்கும். சரிங்களா, அந்த கேமராலேருந்து வர்ற 4 வயரில் 2 எஸ்எம்பிஎஸில் கொடுத்துருவாங்க, இன்னொரு 2 வயர் டிவிஆரில் கொடுத்துருவாங்க. ஒவ்வொரு கேமராவுக்கும் இதே மாதிரி தான் சப்ளை போகும். இதே மாதிரி நம்ம 3 கேமரா கழட்டியிருக்கோம். சரிங்களா, அந்த கேமரா எப்படி கழட்டணும் ப்ளஸ் எப்படி மாட்டணும் அப்படின்றதையும் உங்களுக்கு இந்த வீடியோ மூலியமாக போட்டிருக்கோம். நீங்களும் பார்த்துக்கலாம். சரிங்களா, இப்போ பாருங்கள், இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு கேமராவும் இப்போ இந்த கேமரா ஒரு இடத்துல இருந்துச்சு. அந்த கேமரா ரிமூவ் பண்ணுறோம் பாருங்கள். இந்த கேமரா ரிமூவ் பண்ணுறோம். அந்த ரிமூவ் பண்ணுற ஒவ்வொரு வயரையும் நான் உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன். ஒரு கேமரா ரிமூவ் பண்ணியாச்சு. அடுத்து 2வது கேமரா ரிமூவ் பண்ணுறோம். இந்த கேமராவும் பாருங்கள், இது வெளியில் போட்டிருக்காங்க. வெளியில் போட்ட கேமரா. ஒவ்வொரு வயரையும் இந்த வயரெல்லாம் எப்படி கழட்டணும் அப்படின்னா, அந்த கிளிப்பு மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை ப்ரெஸ் பண்ணினீங்க அப்படின்னா அந்த வயர் ரிலீஸ் ஆகி வெளியில் வந்துடும். சரிங்களா, கேமராவுக்கு பக்கத்தில் அந்த பாக்ஸ்க்குள்ளே இந்த கேமராலாம் கொடுத்துருப்போம். அந்த கேமராலாம் கழட்டுறோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கழட்டுறோம். 2 கேமரா கழட்டியாச்சு. இது 3வது கேமராவும் கழட்டுறோம். அந்த வயரெல்லாம் எப்படி கழட்டுறோம், எப்படி மாட்டணும் அப்படின்றதையும் உங்களுக்கு தெளிவாக இமேஜோட வீடியோவோடு காட்டுறோம் பாருங்கள். இது 3வது கேமரா, அதையும் கழட்டியிருக்கோம் பாருங்கள். பக்காவாக கழட்டியிருக்கோம். சேஃபாக உங்கள்கிட்டையும் காமிச்சிருக்கோம். சப்போஸ் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களே இன்ஸ்டாலேஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்களே இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஆனால் மெத்தட் இதுதான். ஒவ்வொரு கேமராவுக்கும் 4 வயர் இருக்கும். அது இதே மாதிரி தான் ஃபங்க்ஷன். சரிங்களா, இது இந்த மோடம் எதுக்குன்னா, சிசிடிவி கேமரா நம்ம ஃபோன்லேயே பார்க்கணும் அப்படின்னா இந்த மோடம் ஃபிக்ஸ் பண்ணால் நம்ம ஃபோன்லேயே நம்ம பார்த்துக்கலாம் ஒன்று. சரிங்களா, இது மாதிரி யாருக்காவது சிசிடிவி கேமரா இன்ஸ்டால் பண்ணணும், புதுசாக மாட்டணும், பழசாக கழட்டணும் அப்படின்னா நம்ம சர்வீஸ் சென்டரை காண்டாக்ட் பண்ணுங்கள். எதாக இருந்தாலும் சரி, எல்லா ப்ராப்ளமும் நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம். சரிங்களா, நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே.